வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சவொன்னு பார்த்துட்டு வருவோம். ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நேற்றே நம்ம இன்றைக்கி புல்லிஷ் ட்ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஏன் அப்படின்னா இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸை பிரேக் பண்ணி கீழனால ஸோ நான் இன்றைக்கி மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே ரெட் கலர் பாடியாக இருந்தாலும் க்ளோஸ் பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் இருந்திருக்கு. நல்ல ஒரு கேப் அப்பில் ஒரு க்ளோஸுக்கு மேலே க்ளோஸ் ஆன ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ கீழே இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆனதுனால ஸோ மேலே நோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். பாருங்கள், இந்த டெஸ்டினேஷன் நோக்கி தான் போயிட்டுருக்கு. 21,762 அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஒன்ஸ் அதை போய் அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா மேலே போயிடும். அதை பிரேக் பண்ண சமயத்தில் அதனால் அதை நோக்கி போயிட்டுருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதை பிரேக் ஆனிச்சு அப்படின்னா நல்லா மேலே போகலாம். ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் இந்த லெவல் முக்கியமான லெவலாக மாறிடும். இதை வச்சு பார்க்கும்போது சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுனால புல்லிஷ்டில் இதை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. நடக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் பாருங்கள், ஸோ செல்லிங் இருந்துச்சு. அது அப்படியே செல்லிங்க்கு ரீடெஸ்ட்மெண்ட் பையிங்காக எடுத்து அப்படியே மாறிடுச்சு. ஸோ இந்த ரெட் கலருக்கும் கீழேருந்து அது அப்படியே முடிஞ்சு இந்த 2 லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருந்துகிட்ருக்கு. 21,678, 21,592 இந்த 2 லெவல் ரொம்ப முக்கியமான லெவலாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இதை மேலே பிரேக் பண்ணி புல் பேக் பையை குடிச்சு அப்படின்னா அடுத்த ரொம்ப முக்கியமான லெவல் இந்த 21,762. ஒருவேளை கீழே பிரேக் பண்ணுது அப்படின்னா இந்த லெவல். ஸோ 1 ஹவர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலேருந்து பிரேக் பண்ண போகுதா, இந்த லெவலில் கீழேருந்து பிரேக் பண்ண போகுதா அப்படின்னு. ஸோ அப்சைடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேருந்து அது ஈஸியாக தெரிஞ்சிடும். இது சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா பையங்க நல்லா மேலே போகும். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகணும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், அல்லது டைரெக்டாக இங்கேருந்து இங்கே வரணும். அதில் எது நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே போகிறது கன்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இதையும் தாண்டுது அப்படின்னா கீழே அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டு தொடருது அப்படின்னு அர்த்தம். இல்லாமல் இங்கே பிரேக் பண்ணுது அப்படின்னா இங்கே ட்ரெண்டு அப்சைடு கன்டினியூ ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ செக் பண்ணி பார்ப்போம். சிபேரில் பாருங்கள், ஹையர் வேல்யூ சிபேர் புல்லிஷு. சிபேருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸும் இருக்குது. ஸோ அதுவும் புல்லிஷாக இருக்குது. ஸோ ஹையர் வேல்யூ நேரோ சிபேர், ஸோ ரெண்டுமே புல்லிஷில் இருக்கிறதுனால இங்கே நேற்று சொன்ன அந்த பாயிண்ட்டும் சொல்லணும் பாடுறேன். நேற்று R1லேருந்து ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படின்னா சிபேர் வரைக்கும் டார்கெட் அப்படின்னு சொல்லுங்கள். நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இங்கே R1லேருந்து பாருங்கள் செல்லிங் ரிஜெக்ட் ஆகிருக்கு. S1ல் எக்ஸாக்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கண்டிஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாளைக்கு சிபேருக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R1 ஃபஸ்ட் டார்கெட்டு. அப்படி இல்லாமல் டைரெக்டாக R1 தாண்டி அதுக்கு மேலே கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுது அப்படின்னா புல் பேக் பையிங் போடுதுன்னா அப்படியே R2 R3 போயிடும். அப்படி இல்லாமல் இங்கே சிபேருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு R1 பிரேக் பண்ணிட்டு அங்கேருந்து புல் பேக் பையிங் போட்டு R2 போகலாம். 3 கண்டிஷன் பையிங்க்கு. இல்லை அப்படின்னா இங்கே R1 போயிட்டு R1லேருந்து புல் பேக் பையிங் போடாமல் செல்லிங் போடுதுன்னா மறுபடியும் சிபேர் டார்கெட்டாக வச்சுக்கலாம், நேற்று ஃபாலோ பண்ண மாதிரியே. அப்படி இல்லாமல் சிபேருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா அது அப்படியே S1 வரைக்கும் டார்கெட்டாக இருக்கலாம். S1லேருந்து கீழே போகாமல் புல் பேக் பையிங் எடுக்குது அப்படின்னா மறுபடியும் R1 வரைக்கும் டார்கெட்டாக இருக்கும். S1லேருந்து R1 வரைக்கும் அது அப்படியே டார்கெட்டாக இருக்கும். ஸோ S1 கீழே பேரிஷ் தாண்டினா மட்டும்தான் அது ஸ்ட்ராங்கான செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் தான். ஸோ இந்த கண்டிஷன் தகுந்தாற்போல் உங்களோட கண்டிஷன் நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. இதை அப்படியே பேங்க் நிஃப்டி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். இந்த க்ளோஸுக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு இந்த க்ளோஸுக்கும் மேலே க்ளோஸ் இருக்கிறதுனால இது ஒரு கோல்டன் கேண்டில்ஸ்டிக்ஸு. இன்றைக்கி மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெட் கலர் பாடியாக இருந்தாலும் பாருங்கள், இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் இருந்துகிட்ருக்கு. இது முக்கியமாக டைரெக்ஷன் 47,939 அந்த முக்கியமான லெவலை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவலில் ஃபெயில் ஆகாத வரை அது தொடர்ந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த லெவல் தொட்டுட்டு புல் பேக் பையிங் போடுறதா நல்லா மேலே போயிடும். அப்படியே 1 ஹவரில் வரும். 1 ஹவர்லேயும் நிஃப்டி போலவே தான் பாருங்கள், செல்லிங் கொண்டான செல்லிங் போட்டுச்சு, அதுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுத்து பையிங்காக மாறிடுச்சு. 2 லெவல் மார்க் பண்ணிப்போம். 47,551 அதை தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா 47,939 ஆகிடும். இல்லை இங்கே இது வரைக்கும் போயிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா 47,237. இதையும் தாண்டி புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா 47,010. இதையும் தாண்டினா தொடர்ந்து கீழே போகலாம். ஸோ இந்த 2 ரேஞ்சில் எந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகுதோ அந்த ரேஞ்சிலேருந்து புல் பேக் எடுக்குதா, எந்த பக்கம் எடுக்குது அதை வச்சு நம்ம கண்டிஷன் மாற்றிக்கலாம். அப்படியே சிபேரில் வரும். சிபேரில் பாருங்கள், ஹையர் வேல்யூ நேரோ சிபேர் இருக்குது புல்லிஷு.
சி பேருக்கு மேலே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதுவும் வந்து புல்லிஷை வந்து இண்டிகேட் பண்ணுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி பேருக்கு மேலே கேம்சிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போடுது அப்படின்னா R1 டார்கெட்டு, R1ஐயும் தாண்டி புல் பேக் பையிங் போடுதுன்னா S1 டார்கெட். சப்போஸ் நிஃப்டி போலவே R1 இருந்து புல் பேக் பையிங் எடுக்காமல் செல்லிங் போடுதுன்னா சி பேர் வந்து டார்கெட்டாக வந்துடும். ஒருவேளை சி பேர் கீழே புல் பேக் செல்லிங் போடுது அப்படின்னா அது செல்லிங் கொண்டான வாய்ப்பாக பேங்க் நிஃப்டியில் பார்க்கக்கூடாது. திரும்ப S1 வந்துட்டு புல் பேக் பையிங் போடுதுன்னா R1 வரைக்கும் டார்கெட்டாக வந்து பார்க்கலாம். S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போடால் அந்த செல்லிங் கொண்ட வாய்ப்பை வந்து பார்க்கணும் பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுதான் இந்த அப்ரோச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உங்கள் சொந்த முறையை ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலையில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.